அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மீன ராசி லக்ன அன்பர்களுக்கு 2025ஆம் வருடம் நிகழக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி பலன், தற்போதுள்ள கிரக பலன், மீன ராசி லக்ன அன்பர்களுக்கு பலன்கள் காணலாம். இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. மீன ராசி லக்ன அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ஏறத்தாழ ஒரு 2.5 ஆண்டு காலமாக நீங்கள் ராகு கேது பிடியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். கோச்சாரத்திலே 2 8ஆம் வீட்டில் ராகு கேது வரும்போதும் சரி, ஜென்ம ராசியிலும் 7ஆம் வீட்டில் ராகு கேது வரும்போதும் சரி, அடுத்தது 12 6ஆம் வீட்டில் ராகு கேது வரும்போதும் சரி, கோச்சாரத்தில் ஒரு 4.5 வருட காலம் இந்த ராகு கேது பிடியில் ஒரு மனிதனுக்கு இந்த ராகு கேது சர்ப்பங்களால் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தே தீரும். கடந்த 2.5 ஆண்டு காலமாக மீன ராசி லக்ன அன்பர்கள், பெரும்பாலும் இளைஞர்கள் படித்து முடிச்சுட்டு வேலை தேடி உள்ளூரை விட்டு வெளியூரில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை நிறையா பேருக்கு ஏற்பட்டிருக்கும். தந்தையிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும். ஏன்னா 2ஆம் வீட்டில் ராகு வரும்போதும், ஜென்ம ராசியில் ராகு வரும்போதும் மீன ராசி லக்னக்காரர்களுக்கு தந்தையிடம், தந்தை வழி உறவுகளிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா சூரியனை விட மிக பவரான கிரகம் ராகு. ராகு போல கொடுப்பாருமில்லை, கேது போல கெடுப்பாருமில்லை என்று ஜோதிடர்களுடைய பழமொழி. இந்த சர்ப்ப கிரகங்கள் ராகு ஒரு ராசியில் அமரும்போது கொடுத்து கெடுப்பார். கேது ஒரு ராசியில் அமரும்போது முன்னாடி கெடுத்து பின்னாடி கொடுப்பார். ராகு போல கொடுப்பாருமில்லை, கேது போல கெடுப்பாருமில்லை. தற்போது மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே ராகு சஞ்சாரம் செய்கிறார். இன்னொரு 7 மாத காலம் மீனராசிக்கு ஜென்ம ராகுவாக சஞ்சாரம் செய்ய போகிறார். ஜென்மத்திலே ராகு வரும்போது குடும்பத்தை விட்டு வெளியில் தங்கி வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு பெரும்பாலும் சம்பளம் வந்துக்கிட்டே இருக்கும். பண பிரச்சனை இல்லை. குடும்பத்திலேயே இருக்கக்கூடியவர்கள் தந்தை மகனுக்குள் பிரச்சனை வரும், உடன் பிறந்தவர்களுடன் பிரச்சனை வரும். குடும்பத்தில் எப்போதும் சண்டை சச்சரவாகவே இருக்கும். மீன ராசி லக்ன அன்பர்களுக்கு கடந்த 2.5 ஆண்டு காலமாக திருமண வயதில் உள்ளவர்களுக்கு எவ்வளோ இடத்தில் எத்தனையோ வரன்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு வரன் கூட செட் ஆகிருக்காது. திருமணத்திற்குண்டான வாய்ப்பே இல்லாத மாதிரி பண விரயம்தான் ஏற்பட்டிருக்கும், கால நேர விரயம்தான் ஏற்பட்டிருக்கும். திருமணத்திற்குண்டான வாய்ப்புகள் பெரும்பாலும் மீனராசி லக்னக்காரர்களுக்கு கடந்த 2.5 ஆண்டு காலமாக ஏற்படவில்லை. 2025ஆம் வருடம் மே மாதம் ராகு கேது பெயர்ச்சி நிகழ்கிறது. ராகு 12ஆம் வீட்டிற்கும், கேது 6ஆம் வீட்டிற்கும் பெயர்ச்சியாக போகிறார். பார்த்திங்கன்னா ஒரு 3 ஆண்டு காலம் 2025ஆம் வருடம் மே மாதம் வரை உங்களுக்கு ஒரு 3 ஆண்டு காலம் ராகு கேது பிடியில் ஒரே அலைச்சல், ஒரே டென்ஷன், அவசரத்தனம் இதெல்லாம் உங்களுக்கு நீங்க போகிறது. கேது 6ஆம் வீட்டிற்கு வரும்போது பகை, நோய், கடன், எதிரி இந்த தொல்லையெல்லாம் நீங்கும். நீங்கள் பார்க்குற வேலை அது பாட்டுக்கு நிரந்தரமாக போயிட்டுருக்கும். எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் இருக்கும். கேது 6ஆம் வீட்டிற்கு வரும்போது மீன ராசி லக்ன அன்பர்களுக்கு நீங்கள் எதிரி இல்லாத வாழ்வு, கடன் இல்லாத வாழ்வு, நோய் இல்லாத வாழ்வு, இப்படி 6ஆம் இடத்தை கேது பகவான் சுருக்க போகிறார். இது உங்களுக்கு ஒரு நல்ல காரியம்தான். 6ஆம் வீட்டிலே கேது அமரும்போது மீன ராசி லக்ன அன்பர்களுக்கு எவ்வளோ கடன் இருந்தாலும் கடனை கட்டிடலாம். உடலில் நோய் நொடி தொந்தரவுலாம் நீங்கும். பகையாளி எதிரிகள் தொல்லை நீங்கும். நீங்கள் பார்க்கின்ற வேலை, பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன் வரவில்லை என்றாலும் சராசரியாக மாத சம்பளம் வாங்கிட்டு இருக்கலாம். அயன சயன போக விரைய மோட்சஸ்தானத்திலே 12ஆவது வீட்டிலே ராகு அமரப்போகிறார். இன்னொரு 1.5 ஆண்டு காலம்
வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி மீனராசி லக்னக்காரர்களுக்கு விரயத்திலே 12வது வீட்டிலே 7 நாட்டு சனியில் விரயச்சனியாக சனி பகவானது ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்வார். சனியுடன் ராகு கூட்டணி சேரும்போது மீன ராசி லக்ன அன்பர்கள் இந்த மாதம் முதல்ல நீங்கள் கிரிவலம் போகிறது, நீண்ட தூர யாத்திரை போவது, மலை மேல் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு செல்வது இதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். 12வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கும் போது சனியுடன் ராகு கூட்டணி சேரும்போது உறங்க முடியாத அளவுக்கு தொல்லைகளும் தொந்தரவுகளும் வரலாம். 12வது வீட்டிலே ராகு வரும்போது நோய் நொடி தொந்தரவுகள் தரலாம். காலுக்கு அதிக அலைச்சலை ஏற்படுத்தலாம். ஒரு இடத்துல நிற்க முடியாமல் அதிக அலைச்சலை ஏற்படுத்தலாம். அதுக்கு நீங்கள் பரிகாரமாக திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது, பாத யாத்திரை செல்வது, இவர் காலுக்கு நீங்கள் வேலை கொடுங்க. அதனால் 12வது வீடு உங்களுக்கு பாதகம் இல்லாமல் சாதகமாக மாறும். 12வது வீட்டிலே சனியும் ராகுவும் கூட்டணி சேரும்போது உங்களுக்கோ உங்கள் குடும்ப நபர்களுக்கோ உடலில் நோய் நொடி தொந்தரவுலாம் ஏற்படுத்தும். அதனால் மருத்துவ செலவுகள் செய்து விரயங்கள் ஏற்படும். பெரும்பாலும் தேவையில்லாத விரய செலவுகளை குறைக்க வேண்டுமென்றால் மீன ராசி லக்ன அன்பர்கள் வீடு கட்டுவது, நிலபுல சொத்துக்கள் வாங்குவது, இந்த மாதிரி விரயங்களை நீங்கள் சேமிப்பாக மாற்றிக்கொள்ளலாம். இல்லைன்னா தேவையில்லாமல் உடல் ஆரோக்கியத்திற்கு விரயமாகிவிடும். இதையும் பார்த்து கொள்ளுங்கள். ராசிக்கு 12வது வீட்டில் ராகு சனி கூட்டணி சேரும்போது நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் கம்பெனியிலேயோ அரசு வேலையோ தனியார் துறையிலையோ உங்களுக்கு இரவு டியூட்டியே கொடுப்பாங்க. அதனால் அதிக நேரம் இரவில் கண் விழிக்கிற மாதிரி மீனராசி லக்னக்காரர்களுக்கு ஏற்படும். பெரும்பாலும் பகல் டியூட்டியை 2025 மே மாதத்துக்கு பிறகு பகல் டியூட்டி வேலையை பாருங்கள். மீனராசி லக்னத்திற்கு தற்போது 12வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். இது 7 நாட்டு சனியில் விரயச்சனி. விரயச்சனி அப்படின்னா தேவையில்லாமல் நீங்களே குடும்ப நபர்களிடம் கோச்சிக்கிட்டு தனிமையில் வாழ்கிற மாதிரி, தனியாக கஷ்டப்படுற மாதிரி உங்களை நீங்களே கெடுத்துக்கொள்வீங்க. 7 நாட்டு சனியில் விரயச்சனி வரும்போது நமக்கே எல்லாம் தெரிந்தது மாதிரி நாமளே உயர்கல்வி படித்து அறிவாளி மாதிரி நாமளே நம்முடைய வாழ்க்கையை கெடுத்துக்கொள்கிற மாதிரி நிலையெல்லாம் ஏற்படும். பெற்றோர்கள் பெரியவர்கள் பேச்சை கேட்காம, உடன் பிறந்தவர்களை மதிக்காமல் தாம்போக்கில் போகிற மாதிரி இதையெல்லாம் நீங்கள் தவிர்த்தீங்கன்னாவே மீனராசி லக்னக்காரர்களுக்கு விரயச்சனியின் தொந்தரவுகள் குறையும். நீங்கள் உங்களை நீங்களே அவமானப்படுத்திக்கிற மாதிரி இந்த சனி பகவான் 7 நாட்டு சனியில் விரயச்சனி மீனராசி லக்னக்காரர்களுக்கு ஏற்படுத்துவார். மீனராசிக்கும் தனுசு ராசிக்கும் அதிபதியான குரு தைரிய வீரிய சகோதர சகாயஸ்தானத்திலே 3வது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். இது பார்த்திங்கன்னா 3வது வீட்டிலே குருபகவான் இருக்கும்போது எடுத்த காரியங்கள் தொட்ட காரியங்கள் தடைபடுற மாதிரி, கஷ்டம் அதிகமாக வர மாதிரி, உங்களுடைய முயற்சிகள் நஷ்டமாக வர மாதிரி இருக்கும். புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி முதல் குருபகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது தை மாதம் 29ஆம் தேதி வரை மீனராசி லக்ன அன்பர்களுக்கு குருபகவானால் யோகம் கிடைக்கிறது. முயற்சிக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகும். ராகு கேது பெயர்ச்சிக்கு முன்னாடியே குரு பெயர்ச்சி நிகழ்கிறது. குரு சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் அமர்ந்து குருபகவானுடைய 9ஆம் பார்வை விரயஸ்தானத்தின் மேல் ராகு சனி மேல் விழும். ராகு மேல் குரு பார்வை விழும்போது குரு பார்க்க கோடி தோஷங்கள் நிவர்த்தியாகும். மீன ராசி லக்ன அன்பர்களுக்கு இதுவரை திருமணம் ஆகாதவர்கள், வயது கடந்து வரன் பார்த்து கொண்டிருக்க மீனராசி அன்பர்களுக்கு 2025 மே மாதத்துக்கு பிறகு திருமண வாய்ப்பு கைகூடி வரும். குடும்பத்தில் சுப மங்கள காரியங்கள் நடக்கும். வீடு கட்டக்கூடியவர்கள் வீடு கட்டலாம், நிலபல சொத்துக்கள் வாங்கலாம். சுகஸ்தானத்திலே குரு அமர்ந்து சுக கேடு நீங்கி
குடும்பத்தில் சுப மங்கள காரியங்களை நடத்தி வைக்க போகிறார். அப்போ இன்னொரு 7 மாத காலம் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் மாதத்தில் பிறந்தவர்கள் தற்போது மிகுந்த கவனமாக இருக்கணும். ஐப்பசி மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் மாதத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த கவனமாக இருக்கணும். ராகு ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்திலே கடக்கும்போது பிரம்மாண்டமான எண்ணங்களை கொடுப்பார், பேராசையை கொடுப்பார். குடும்ப நபர்களிடம் உங்களுக்கு ஒத்துழைப்பு வராது. மற்றவர்களை நம்ப வைத்து உங்கள் பணமோ பொருளோ நகையோ பொசுக்குன்னு ஏமாற்றிட்டு போகிற நிலை இந்த ராகு பகவான் ஏற்படுத்தி விடுவார். மீன ராசி லக்ன அன்பர்கள் எதிலும் கொஞ்சம் கவனமாக நிதானமாக மற்றவர்களை நம்பாமல் இருந்தீங்கன்னாவே உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. வாழ்க்கையில் பிரம்மாண்டமான ஏமாற்றத்திற்கு இந்த ராகு கேதுவே முதல் காரணம். இதை மீனராசி லக்னக்காரர்கள் புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை துணையிடம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லுங்கள். இன்னொரு 7 மாத காலம் திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையிடம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதன் பிறகு ராகு கேது சர்ப்பதோஷம் மீனராசி லக்னக்காரர்களுக்கு உங்களை விட்டு அகன்றுவிடும். இப்போ நாகதோஷமாக இருக்கும்போது கலத்திரஸ்தானத்திலே கேது அமர்ந்திருக்கும் போது கணவர் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துங்க. கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில் சிக்கல் பிரச்சனை வராமல் பார்த்துங்க. இல்லைன்னா நீங்கள் சந்திக்கக்கூடிய நபரும் உங்களை சந்திக்க வரக்கூடிய நபரும் உண்மை இல்லாமல் பொய் பேசுகிற மாதிரி ஏமாத்துகிற மாதிரி இந்த ராகு கேது சர்ப்ப கிரகங்கள் ஏற்படுத்தி விடுவார்கள். மீன ராசி லக்ன அன்பர்கள் இளைஞர்கள் குடும்பத்தை விட்டு வெளியில் தங்கி வேலை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஜென்ம ராசியிலே ராகு வரும்போது தந்தையிடம் எதிர்வாதம் விதண்டாவாதம், நீங்கள் தந்தையிடம் பிடிவாதம் பிடிக்காதீங்க. தந்தை பேச்சை கேட்டு செயல்படுங்க. மீன ராசி லக்ன அன்பர்களுக்கு எதிர்வரக்கூடிய இந்த 7 மாத காலமும் நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்துங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.